ஓகே. இப்போ ஏடி எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பரோடைய கொஷின்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி சிலபஸ் நமக்கு ஒரு பேட்டர்னில் கொடுத்துருந்தாங்க. ஒரு ஒரு யூனிட்லேயும் இத்தனை கொஷின் கேட்போம் அப்படின்ற மாதிரி மேக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டுன்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து 65 கொஷின்ஸ்ன்னு சொல்லி ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதில் நம்ம ஒரு 5 யூனிட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கிளாஸஸ் மூவ் ஆனோம் இல்லையா? அதில் வந்து எந்த அளவுக்கு கொஸ்டின் ஸ்ப்ளிட் அப் கரெக்டாக எப்படி அந்த சிலபஸோட எப்படி எக்ஸாக்டாக மேட்ச் ஆயிருக்கா அப்படின்ற ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ அவங்க சொன்ன மாதிரியே எக்ஸாக்டாக அதே கொஸ்டின் பேட்டர்னில் தான் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் யூனிட் 1ல மட்டும் 20 கொஸ்டின்ஸ்ன்றது ஒரு கொஸ்டின் ஆட் ஆனாயிருக்கு. மற்றபடி இந்த 65 கொஸ்டின்ஸ்ன்றது கரெக்டாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 65 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 21 கொஸ்டின்ஸ் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ் சொல்லி இது ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ப்ராபபிலிட்டியில் மட்டும் அந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அது ரெண்டும் சேர்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு 12 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ் இந்த சென்ஸ் பார்க்குறப்போ நமக்கு எஸ்டிமேஷனு, ஹைப்போதசிஸ், அப்புறம் சாம்பிளிங் டெஸ்டஸ் பார்த்துருப்பீங்கள்ல, இந்த லார்ஜ் அண்ட் ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒவ்வொரு கம்பைல் பண்ணுறப்போ அதுலேருந்து ஒரு 13 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் டைம் சீரிஸ் அண்ட் இண்டெக்ஸ் நம்பரை பார்க்குறப்போ இதில் வந்து டைம் சீரிஸ் இண்டெக்ஸ் நம்பர் கம்ப்யூட்டிங் 3ம் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணி பார்த்தோம்னா இந்த டாப்பிக்ல இருந்து 13 கொஸ்டினும் கம்ப்யூட்டிங் எக்ஸல்ல இருந்து 6 கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க கொடுத்திருந்த மாதிரி 65 கொஸ்டின்ஸும் கரெக்டாக அக்கர் ஆயிருக்கு. ஸோ ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ 200 கொஸ்டின்ஸ்ல நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஸ்டின்ஸ் எதுல இருந்துன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து 45 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ஸ்டார்ட் இருக்கும். அண்ட் தென் 161ல இருந்து 180 வரைக்கும் ஸ்டார்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ரைட்டா? ஸோ அப்படியே நம்ம ஒரு கொஸ்டினா மூவ் பண்ணிடலாம். So first question, if the forces affecting the two variable series are independent of each other, then it is called அப்படின்னு கேக்குறாங்க. ஜஸ்ட் இது ஒரு டெஃபினேஷன் கொஸ்டின் மாதிரி தான். ஸோ இதுல வந்து ரெண்டு வேரியபிள் சீரீஸ் இருந்தாதான் நம்ம வந்து அதை கார்லேட் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ அப்போ அந்த ரெண்டு சீரியஸுமே வந்து இண்டிபெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒன்னுத்துக்கு ஒன்று டிபெண்டா இல்லை அப்படின்னா அங்க எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கும்? அங்க இருக்காதுல்ல. அப்ப அது வந்து ஸ்பூரியஸ் கார்லேஷன் சொல்லுவாங்க. லைக் எக்ஸாம்பிள், ரோடு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா அதுக்கு அன்கார்லேட்டடா வேற ஏதாவது ஒரு இப்போ ஸ்கூல் லீவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்கார்லேட்டடா எடுக்கிற விஷயம் தான் அது இண்டிபெண்ட். அந்த மாதிரி கேசஸ் தான் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா. ஸோ அது ரெண்டுமே இண்டிபெண்டா இருக்கிறப்போ அங்க ரிலேட்டபிள் சுச்சுவேஷனா இருக்காது. அப்ப அது என்ன சொல்லுவோம்னா ஸ்பூரியஸ் கார்லேஷன் சொல்லுவோம். ஓகேவா? நான் அப்படியே சைட் பை சைடு இங்க ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்க கொஸ்டின்ஸ் சொல்லிட்டு நம்பரும் போட்டுப்பேன், அதையும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த செகண்ட் கொஸ்டின், இஃப் டூ ரேண்டம் வேரியபிள்ஸ் ஹாவ் த ரெக்ரேஷன் ஈக்குவேஷன், ரெண்டு ரெக்ரேஷன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அதை வச்சுட்டு மீன் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் இந்த ரெண்டு ரெக்ரேஷன் லைன் எப்படின்னா, இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிராஃபிக்கலாக எடுத்து லொக்கேட் பண்ணி காமிக்கணும்னா இப்படி ஒரு லைன் எடுத்துட்டு கிராஃப் எடுத்துட்டு இப்படி ஒரு லைன் போட்டிங்கன்னா இது ஒய் ஆன் எக்ஸ். அப்புறம் இப்படி ஒரு லைன் டவுன்வர்டா ஒரு லைன் போடுறோம் அப்படின்னா இது எக்ஸ் ஆன் ஒய். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் பிளாட் ஆகுறப்ப இங்க ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட் தான் எக்ஸ் பார் ஒய் பார். அதை தான் இங்க மீன் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ அது எப்படி சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்க வேண்டியதுதான். எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்கிற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிக்க வேண்டியதுதான். கொடுத்துருக்க கொஸ்டினை 1 and 2 ஈக்குவேஷன் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்க ரெண்டு இந்த எக்ஸ் டேர்ம்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸை சேம் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் இந்த ஒய் டேர்ம்ஸை கோஎஃபிஷியன்ட்ஸை சேம் பண்ணிக்கலாம். ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஈஸியாக நம்ம கன்வென்ட்காக நான் வந்து ஒய் டேர்மை வந்து ஈக்குவலைஸ் பண்ணிட்டேன் அந்த கோஎஃபிஷியன்ட்டை. ஸோ அப்போ இங்கே செகண்ட் ஈக்குவேஷனில் இன்ட்டு 2 பண்ணிக்கிட்டோமா, அப்போ 6 to 12 வந்துடும். அப்புறம் இங்கே 2y வரும். 31 into 2 62 கிடைக்கும். அதை வச்சு நம்ம கேன்சல் அவுட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்ம கிடைக்கிற ஆன்சர் எக்ஸ்ல கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா ஒய்யை தான் நம்ம சேம் பண்ணிட்டு கேன்சல் அவுட் பண்ணிட்டோம். அப்ப நமக்கு எக்ஸ் பாயிண்ட் தான் கிடைக்கும். அப்ப எக்ஸ் பாயிண்ட் கிடைக்குதா? இந்த எக்ஸ் பாயிண்ட் தான் வந்து மீன் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் எக்ஸ் பார். நம்ம இங்க பாயிண்ட் போட்டோம் இல்லையா, இந்த வேல்யூ தான் இங்க கிடைச்சிருக்கு. ரைட்டா? ஸோ அப்ப இங்க எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப மீன் ஆஃப் எக்ஸுங்கிறது கிடைச்சிருச்சு. ஸோ ஜஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மீன் ஆஃப் எக்ஸுங்கிறது 4 இருக்கு. அப்ப இங்க ஒரு கேஸ் இருக்கு, இங்க ஒரு கேஸ் இருக்கு. ரைட்டா? அப்ப நம்ம இதோட கன்க்ளூட் பண்ண முடியாது. அப்போ ஒய் பாயிண்டையும் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 4ங்கிறத எடுத்துட்டு வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் 1லயோ இல்லை 2லயோ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒய் வேல்யூ கிடைச்சிரும். அப்ப அந்த ஒய் வேல்யூவே தான் என்னது ஒய் பார். இங்க கொடுத்துருக்க அந்த பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்க சொல்லி அந்த மீன் ஆஃப் ஒய்ங்கிறது. அதே மாதிரி
எப்படி கிராஃபிக்கலா எக்ஸ், ஒய் அப்படின்னு தான் நம்ம வந்து பிளாட் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரியே தான் இங்கேயும் பிளாட் பண்ணணும். அதனால தான் இந்த கிராஃப் போட்டு காமிச்சா, நம்ம அந்த மாரி பாயிண்ட் பண்ணா தான் அது கரெக்ட்டான வேலிட் இல்லையா? ஸோ அப்ப இது இங்க எக்ஸுங் பார், இது ஒய் பார். அந்த மாரி பாயிண்ட்ட நோட் பண்ணணும். அப்ப எக்ஸ் பார்ங்கிறது 4, ஒய் பார்ன்றது 7. அப்ப இது ஆப்ஷன் டி தான் ஆப்ஷன். ஓகேவா? ரைட். ஸோ அடுத்தது 3rd கொஸ்டின். கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப். இதெல்லாம் அந்த ப்ராப்பர்ட்டீஸ்ல இருந்தே டைரக்டா கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் தான். ஸோ இது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து ரெண்டுமே இண்டிபெண்டன்டா இருக்கும், ஆரிஜின் அண்ட் ஸ்கேல். இதே ரெக்ரேஷன் கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு ஆரிஜின் மட்டும் வரும். ஸோ கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆரோட தான் கேட்குறாங்க. ஸோ அது வந்து ஆரிஜின் அண்ட் ஸ்கேல் ரெண்டுமே தான். அடுத்தது, இஃப் த டூ ரெக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆர் B1 அண்ட் B2ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? லைக் இந்த BXY, BYX அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? அதை தான் B1, B2ன்னு கொடுத்துட்டாங்க. தென் த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் என்னது? ஆரா? ஸ்மாலர் தானே? அந்த ஆர் கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிப்போம்? ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் ரெக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட்டா? அப்போ ஆர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் B1 இன்டூ B2ன்னு எழுதுவோமா? அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து நம்ம ஸ்கொயர் ரூட்டுக்கு முன்னாடி அந்த பிளஸ் ஆர் மைனஸ் போடுற சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் வேல்யூ அவ்வளவுதான். ரைட்டா? At the 5th question, the value of the arithmetic mean of the regression coefficient is not less than the modulus value of the correlation coefficient. இது வந்து நீங்க அந்த arithmetic ப்ராப்பர்ட்டில வந்து இந்த வந்திருக்கும் இல்லையா? ஜஸ்ட் இங்க என்ன கேக்குறாங்க? இது மேக்னிடியூட் ப்ராப்பர்ட்டியா, சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டியா, மீன் ப்ராப்பர்ட்டியா, ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டியா? இங்க மீன்னு பார்த்திருக்கப்பயே அதை நம்ம டைரக்டா கொடுத்துடலாம், மீன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு. சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டிங்கிறது அந்த சைன் கன்வென்ஷன்ஸ். இப்ப நமக்கு ஆர் பிஎக்ஸ்ஒய்யும் BYXும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது 2 வேல்யூவும் பிளஸ்ஸா இருக்கப்போ நமக்கு ஆரோட வேல்யூ பிளஸ் இருக்குமா? ஸோ இது 2 வேல்யூ நெகட்டிவா இருக்கிறப்ப நமக்கு ஆரோட வேல்யூ நெகட்டிவ்னு கிடைக்குமா? மேக்னிடியூடுங்கிறது BXYங்கிறது கிரேட்டர் தென் 1 இருந்ததுன்னா, கிரேட்டர் தென் யூனிட்டியா இருந்ததுன்னா BYXன்றது லெஸ் தென் யூனிட்டியா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி கன்வென்ஷன்ஸ்ல தான் இதெல்லாம் மூவ் ஆகும். இங்க நமக்கு டைரக்டா மீன்னு ஒரு க்ளூ வேர்டே இருக்கு. அதை வச்சு மீன் ப்ராப்பர்ட்டினே அடிச்சிடலாம். அடுத்தது 6th கொஸ்டின். ஸோ ஃப்ரம் த ஃபாலோயிங் சாய்ஸஸ் பிக் த ஆட் ஒன் கேட்குறாங்க. யூஸ்வலா வந்து ராங் எது கண்டுபிடிங்க, கரெக்ட் எது கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் இங்க கொடுத்துருக்கத வச்சு ஆட் ஒன் அவுட் மாதிரி கேட்டிருக்காங்க. அப்ப இதை செக் பண்ணுங்களேன். கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ், ஒய்ங்கிறது இதுவும் கரெக்டான ஃபார்முலா தான் இல்லையா? அடுத்த கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ், ஒய் இந்த ஃபார்முலாவும் கரெக்டான ஃபார்முலா தான். அடுத்து இதுவும் நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா, இதுதான் இங்க எக்ஸ் பார்ங்கிறத இ ஆஃப் எக்ஸ், இ ஆஃப் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்ட் தான். இப்ப இது ஒண்ணுதான் தப்பு. இங்க வந்து ஆட் ஒன் அவுட்ங்கிறது ராங் ஃபார்முலா. ஓகேவா? இதுதான் ஃபால்ஸ் ஃபார்முலா. ஸோ அப்ப இதுதான் நமக்கு ஆட் ஒன் அவுட்டா கிடைச்சிருக்கும். அடுத்தது BXY equal to 2.5. Then the possible value of BYX என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஜஸ்ட் இத கால்குலேட்டிவா போகிறத தாண்டி நம்ம ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டி அசம்ஷன்லயே சொல்லிடலாம். எப்படின்னா, BXY வந்து என்னவா இருக்கு? கிரேட்டர் தென் யூனிட்டியா இருக்கா? அப்போ BYX என்னவா இருக்கும்? லெஸ் தென் யூனிட்டியா தானே இருக்கணும். அப்போ 1 அதே மாதிரி பாசிட்டிவா இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸை எடுத்துக்கோங்க. ஏன்னா இது பாசிட்டிவா இருந்ததுன்னா இதுவும் பாசிட்டிவா இருக்கணும்ன்ற வேல்யூல எடுத்துக்கோங்க. இதை செக் பண்ணீங்கன்னா ஈக்குவல் டு 1 இருக்கு, வராது. இது நெகட்டிவா இருக்கு, வராது. அதே மாதிரி கிரேட்டர் தென்னா இருக்கு. இங்கதான் கிரேட்டர் தென்னா இருக்கனால இங்க லெஸ் தென் 1 தான் கிடைக்கணும். அப்ப இதுவும் வராது. இதுதான் ஆப்ஷனா இருக்கும். ரைட்டா? அடுத்தது β2 இஸ் கிரேட்டர் தென் 3. β2ங்கிறது அந்த கர்டாசிஸோட கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கானது. கிரேட்டர் தென் 3 இருக்கிறப்போ நமக்கு எப்படி பீக்கு கிடைக்கும் அப்படின்னா லெப்டோகர்டிகா கிடைக்கும், ஹையஸ்ட் பீக்கா கிடைக்கும். ரைட்டா? இதே மீசோகர்டிக்னா β2 ஈக்குவல் டு 3ன்னு வரும். பிளாட்டிகர்டிக்னா β2 லெஸ் தென் 3ன்னு கிடைச்சிருக்கும். ஓகேவா? அடுத்தது பியர்சன் 9th கொஸ்டின். பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஸ்கியூனஸ் இஸ் -0.7. ஓகே ரைட். At the values of median and the standard deviation are, ஸோ மீடியன் வேல்யூவும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. அதை வச்சுட்டு மீன் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டா? இதை சால்வ் பண்ணிடலாம். ஜஸ்ட் அ மினிட். ஓகே. ஸோ இங்க ஸ்கியூனஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்களா? அதுவும் வந்து பியர்சனோட தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப நம்ம வந்து பவுலிஸ் கொடுத்திருந்தாதான் நீங்க குவார்டர்ஸ் வச்சு கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். இங்க பியர்சன்ஸ் கொடுத்திருக்கனால டைரக்டா அதோடைய சப்ஸ்டிடியூஷனோட ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ இப்போ இங்க ஸ்கியூனஸ்ங்கிறது -0.7. அப்புறம் மீடியன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்க. மீன் வேல்யூ என்னன்றது கேட்குறாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா, ஸ்கியூனஸ் இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் மீன் மைனஸ் மீடியன் டிவைட் பை சிக்மா. ஓகேவா?
ஸோ அப்போ இதுல இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன். ஸ்கியூனஸ் கொடுத்துருக்காங்களா -0.7 சொல்லிட்டு ஈக்குவல் டு 3 இன்டூ மீன் மைனஸ் மீடியன் வேல்யூ கொடுத்துருக்காங்களா 12.8 சொல்லிட்டு டிவைடட் பை சிக்மா வேல்யூ ஸ்டாண்டர்ட் டிவிஷன் சிக்மா வேல்யூ 6 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஜஸ்ட் இது எல்லாமே நீங்க சிம்பிளிஃபை பண்ணி விடுற வேலை தான். இந்த 6 வந்து இந்த சைட் கொண்டு பண்ணீங்கன்னா ப்ராடக்ட் ஆயிடும். அடுத்தது இந்த மைனஸ் இந்த சைட் கொண்டு வந்தீங்கன்னா அடிட்டிவ் பண்ணிட்டு நம்ம இந்த 34.2 கொண்டு வந்திருக்கோம். அடுத்து 3 மீனுங்கிறது டிவைடட் பை 3 வந்துடும். அப்போ நமக்கு மீனோட ஆன்சர் 11.4 கிடைச்சிருக்கும். ஸோ ஆப்ஷன் ஓகேவா? ஸ்கொயர் டிவிஷன் ஆஃப் த ஐட்டம்ஸ் ஃப்ரம் த மீன் என்னவா இருக்கும்னா மினிமமா இருக்கும். இப்படிதான் அதோட ப்ராப்பர்ட்டிலே பார்த்துப்பீங்க xi மைனஸ் எக்ஸ் பார் தி ஹோல் ஸ்கொயர் அப்படி போடுறப்போ நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து இந்த இடத்துல ஆர்பிட்ரி வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆர்பிட்ரி வேல்யூ நம்ம மீனா எடுக்கிறப்போ எக்ஸ் பாரா எடுக்கிறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா மினிமம் வேல்யூவா கிடைக்கும். ஓகேவா? இதே வந்து அல்ஜிபிரிக் சம் ஆஃப் டிவிஷன் இப்படி கொடுத்திருந்தா தான் அது 0 ஆகும். சமேஷன் xi மைனஸ் எக்ஸ் பார்னு கொடுத்திருந்தா தான் அது 0 ஆகும். ரைட்டா? அடுத்தது 11th question. Factory X has average daily wages of rupees 300 and variance 9. ஓகே, இது வந்து ஃபேக்டரி எக்ஸ் உடைய டேட்டா. அடுத்தது ஃபேக்டரி ஒய் ஹேஸ் ஆவரேஜ் டெய்லி வேஜஸ் rupees 200 with variance 16. இது ஃபேக்டரி ஒய்யோட டேட்டா. அதை வச்சுட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா which factory pays higher average wage? ஆவரேஜ் ரிலேட்டபிளா கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த செகண்ட் கொஸ்டின் which factory has a more consistent wage structure அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ இப்போ இது சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்க, இருக்கட்டும். இந்த இந்த சைடு வந்துருங்க, கால்குலேட்டிவ் பார்த்து வந்துருங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஃபேக்டரி எக்ஸோட டேட்டா ஃபேக்டரி ஒய்யோட டேட்டான்னு செக்ரிகேட் பண்ணிக்கலாம். ஆவரேஜ் வேல்யூஸ் இது கொடுத்துருக்காங்க, இது ஒய்யோட டேட்டா, இது வேரியன்ஸ். ஓகேவா? ஜஸ்ட் இதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிலேட்டிவ் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ அதில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் எடுத்துக்கிட்டோம்னா இதான் வரும் சிக்மா பை எக்ஸ் பார் இன்டூ 100ன்னு வருமா? அப்போ இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஃபேக்டரி எக்ஸுக்கு கண்டுபிடிச்சுக்கோங்க, அப்புறம் ஃபேக்டரி ஒய்க்கு கண்டுபிடிச்சுக்கோங்க. அப்போ சிக்மா வேல்யூங்கிறதுக்கு பதிலாக தான் இங்கே வேரியன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட் ரூட் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சிக்மா வேல்யூ கிடைச்சிரும், ஸ்டாண்டர்ட் டிவிஷனோட வேல்யூ கிடைச்சிரும் இல்லையா? இப்போ ரூட் 16 ஈக்குவல் டு 4ன்னு கிடைச்சிரும். ஸோ அப்போ இதை எடுத்துட்டு வந்து இங்கே சிக்மா வேல்யூவை அப்ளை பண்ணினீங்கன்னா ஜஸ்ட் கேன்சல் பண்ணீங்கன்னா we get ஆன்சர். இதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் ஃபேக்டரி எக்ஸோட வேல்யூ 1ன்னு கிடைச்சிருக்கு. அடுத்த கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் ஆஃப் ஒய்யோட வேல்யூ 2ன்னு கிடைச்சிருக்கு. இது ரெண்டுத்தையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ தானே, இந்த டிஸ்பர்ஷனோட வேல்யூ தானே கம்மியா இருக்கு. நமக்கு வேரியேஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அது நமக்கு வந்து ஆப்டிமமா இருக்காது அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? அப்ப அது வந்து கன்சிஸ்டண்டா இருக்காது. எதுக்கு அதிகமா இருக்கோ அது கன்சிஸ்டண்டா இருக்காது, அதுதான் லெஸ் கன்சிஸ்டண்டா இருக்கும். அதான் டிஸ்பர்ஷனோடைய பாயிண்ட் அவுட். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே கம்மியா இருக்கா, அப்போ இதுதான் மோர் கன்சிஸ்டன்ட். ரைட்டா? அப்போ ஃபேக்டரி எக்ஸ் தான் மோர் கன்சிஸ்டன்ட். இது வந்து அவங்க கேட்டிருக்க இந்த செகண்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிச்சிட்டோம் மோர் கன்சிஸ்டன்ட் எதுன்ட்டு. அடுத்தது ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹையர் ஆவரேஜ் வேஜ் எது அப்படின்னு கேக்குறாங்க. இங்கே பாருங்க, இது 300, இது 200 ஆவரேஜ் வேஜ். இதுல யாருக்கு அதிகம்? எக்ஸுக்கு தானே அதிகம். அப்போ எக்ஸோட தான் மோர் கன்சிஸ்டன்டாவும் இருக்கு, ஹையர் ஆவரேஜாவும் இருக்கு. ரைட்டா? ஸோ அப்போ இது ஆப்ஷன் செக் பண்ணிடலாமா? ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க, ஃபேக்டரி எக்ஸ் பேஸ் ஹையர் ஆவரேஜ் வெயிட் அண்ட் மோர் கன்சிஸ்டன்ட் வெயிட் ஸ்ட்ரக்சர். அவ்வளோதான். ஓகேவா? Move into next question. So for n natural numbers, the standard deviation is computed as like n natural numbers-ங்கிறது 1, 2, 3 up to n போகும் இல்லையா? அப்போ அதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா கண்டுபிடிக்கிறீங்கன்னா இதுதான் டைரக்ட் ஃபார்முலா. ரூட் ஆஃப் 1 பை இப்படி எழுதிப்பீங்க, n ஸ்கொயர் மைனஸ் 1 பை 12 ரூட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்தது 13th question. For what value of a is minimum அப்படின்னு கேக்குறாங்க. மாடுலஸ்ன்னு கொடுத்தாலே அது வந்து மீடியனை தான் ஈஸியா கொடுத்துலாம். அப்சல்யூட் டிவியேஷன், இந்த மாடுலஸ் இதெல்லாம் கொடுத்தாலே நம்ம மீடியன் கொடுத்துலாம். மீடியன் போடுறப்பதான் நமக்கு மினிமம் வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது 14th question. In a frequency distribution, the coefficient of skewness based on quartiles. Quartiles பேஸ் பண்ணி skewness வந்தாலே பவுலிஸ் ஞாபகம் வந்துடணும், அவரோட skewness ஃபார்முலா வந்துடணும். அடுத்தது if the sum of upper and lower quartiles 28ன்னு கொடுத்துட்டாங்க, மீடியனோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, அதை வச்சுக்கிட்டு நம்ம லோயர் வேல்யூ அதாவது Q1 என்ன,
அப்பர் குவார்டைல் Q3 என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ இதை கால்குலேட் போயிடலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் கிவன். ஸோ இப்போ Q1 + Q3 அதான் சம் ஆஃப் அப்பர் அண்ட் லோயர் குவார்டைல். இது 28 கொடுத்துட்டாங்க. மீடியன் அதான் நம்ம Q2ன்னு எழுதியிருக்கோம் 11. ரைட்டா? இதில் Q1 என்ன Q3 என்னன்னு செப்பரேட்டாக கண்டுபிடிக்கணும். பவுலிஸோட ஸ்கியூனஸ் ஃபார்முலா என்னது? ஸ்கியூனஸ் இஸ் ஈக்குவல் டு Q3 + Q1 minus 2 times of median. மீடியன்னா Q2 divided by Q3 minus Q1. ரைட்டா? அப்போ இதில் நமக்கு இந்த டேட்டா இருக்கா? அதை டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி விட்டுருங்க, இந்த 28. அப்புறம் Q2 கொடுத்துட்டாங்க. அப்போ 2 × 11 கொடுத்தாச்சு. Q3 minus Q1 அதை வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மா அப்படியே இது ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நமக்கு Q3 minus Q1ங்கிறது 12 கிடைக்கும். அப்போ இது ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்மா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எப்படின்னா இங்கே Q3 + Q1 கொடுத்துட்டாங்க, இங்கே Q3 minus Q1 கூட நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது ரெண்டுத்தையும் எடுத்து ஈக்குவேட் பண்ணீங்கன்னா Q1 மைனஸ்ல இருக்கா, இந்த Q1 செகண்ட் ஈக்குவேஷன்ல பிளஸ்ல இருக்கா, அது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டோம்னா 2 times of Q3 = 40 அப்படின்னு அப்ளைன் ஆயிடும். அப்போ நம்ம இதை வச்சு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா அப்பர் குவார்டைல் கண்டுபிடிச்சோம், Q3 என்னன்னு கண்டுபிடிச்சலாம். இப்போ Q3 கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது ஏதாவது ஒரு ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன்ல இந்த ஈக்குவேஷன்லயோ Q3 வேல்யூவை கொடுத்தீங்கன்னா Q1ங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ Q1ன்றது 8ம் அப்புறம் Q3ங்கிறது 20ம் அப்ளைன் பண்ணியிருக்கோம். எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னா ஏ ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் மாதிரி கால்குலேட்டிவ் பார்ட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்தது 15th கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? ஓகேவா? கரெக்ட். A distribution is said to be skewed இருக்கான். ஓகே. அடுத்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், மீன் இஸ் நாட் ஈக்குவல் டு மீடியன் இஸ் நாட் ஈக்குவல் டு மோடுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி ரைட். ஓகேவா? ஏன்னா சிமெட்ரிக்கா இருந்தாதான் மீன், மீடியன், மோடு எல்லாம் ஈக்குவலா இருக்கும். அந்த சிமெட்ரிக்கை விட்டு அசிமெட்ரிக்கா வர்றதுனாலதான் அது ஸ்கியூடாவே மாறுது. அப்ப ஸ்கியூடுங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்தது குவார்டைல்ஸ் ஆர் நாட் ஈக்விடிஸ்டன்ட் ஃப்ரம் த மீடியன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இசமெட்ரிக்கா இருக்கப்பதான் இங்க Q2 இருக்குன்னா இங்க Q1ம் Q3யும் ஈக்விடிஸ்டன்டா இருக்கும், ஒரே ஈக்குவல் டிஸ்டன்டா செப்பரேட் ஆயிருக்கும். இங்க ஸ்கியூனஸா மாறிடுச்சே, அப்போ வந்து நமக்கு இங்க Q2 இருந்தா இங்க Q1 இருக்கலாம், இங்க Q1 இருக்கலாம், இங்க Q3 இருக்கலாம். ஓகேவா? அது ஈக்குவல் டிஸ்டன்டா செப்பரேட் ஆகாது. அப்ப இதுவும் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அடுத்த தேர்ட் ஆப்ஷன், the curve drawn with the help of the given data is not symmetrical but stretched more to one side than the other. அதுதான் நம்ம வந்து ரெண்டு கிராஃபிக்லாம் பார்த்திருப்போம். ஒன்னு பாசிட்டிவ் ஸ்கியூடுங்கிறது, இன்னொன்னு நெகட்டிவ் ஸ்கியூடுங்கிறது. எஸ், நமக்கு சிமெட்ரிக்கா இருந்ததுன்னா இப்படி பெல் ஷேப் கவா கிடைச்சிருக்கும். இது ஒரு பக்கம் டெய்ல வந்து எக்ஸ்ட்ரீம் வேல்யூவால புல் ஆகிட்டு ஒரு பக்கம் பீக் ஆகுது இல்லையா கர்வ். ஸோ அப்போ நாட் சிமெட்ரிக்கலா இருக்கிறப்ப இந்த மாதிரி ஷேப் கொடுக்கும் அப்படின்னு கர்வ் சொல்லியிருக்காங்க. இந்த மூணுமே ரிலேட்டிவ்லி டு த ஸ்கியூட், மூணு ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட். அப்போ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். 1, 2, 3. அடுத்தது குரோனாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்னாலே அது டைம் பேஸ்டு தான். ஸோ ஆப்ஷன் டி ரைட்டா? இதே ஆட்ரிபியூட்னா குவாலிட்டேட்டிவ் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்துருப்பீங்க, லொக்கேஷன்னா ஜியோகிராபிக்கல் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஓகேவா? கிளாஸ் இன்டர்வல்ன்றது குவான்டிடேட்டிவா மாறி இருக்கும், ஏன்னா நமக்கு நம்பர்ஸை வச்சு தான் லொக்கேட் பண்ணுவோம் இல்லையா, அதனால. ஸோ அடுத்தது 17, NSS உடைய எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன். ஆக்சுவலா இப்போ NSO நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸா மாறிடுச்சு. பட் ஆனால் ஓல்டர் வெர்ஷன்ல NSSOன்னு இருந்திருக்கு. அதோட அப்ரிவேஷன் தான் கேட்டிருக்காங்க, நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன். அடுத்தது 18th கொஸ்டின், ஸ்கொயர், பார் டயக்ராம், பிக்டோகிராம், கியூப். ஓகே, இந்த சைடு ஃபுல்லாக டயக்ராமெட்டிக் ரெப்ரஸன்டேஷனாக கொடுத்துட்டாங்க. அப்போ அதோடைய டைமென்ஷன்ஸை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அது என்ன லொக்கேட் பண்ணது அப்படிங்கிறது. ஸோ ஸ்கொயருங்கிறது என்னது? 2 டைமென்ஷனல் ஏரியா, 2 டைமென்ஷனல்லா. ஸோ அப்போ இங்கே இதை ஃபர்ஸ்ட் நீங்கள் லொக்கேட் பண்ணிட்டீங்க, 2 லொக்கேட் பண்ணிட்டீங்கனாலே இங்கே ஆப்ஷனை போட்டுடலாம். வேற எதுவுமே 2ன்னு ஸ்டார்ட் ஆகலை, அப்படியே அப்சல்யூட்டா ஆப்ஷன் ஏன்னு மூவ் ஆயிடலாம். ஸோ மற்றதையும் செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பார் டயக்ராம்ங்கிறது லென்த்தை மட்டும் பேஸ் பண்ணி வர்றது, 1 டைமென்ஷனல். பிக்டோகிராம்ங்கிறது நம்ம ஃபார்ம் ஆஃப் பிக்சர்ல வந்து டேட்டா லொக்கேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போ இது வந்து ஆப்ஷன் 1. ஸோ கியூபுங்கிறது வால்யூம் பேஸ்டா, ஸோ அப்போ 3 டைமென்ஷனல். ரைட்டா? 2, 4, 1, 3. அடுத்தது 19, which of the following statement are true about the
மெத்தட் ஆஃப் கலெக்டிங் பிரைமரி டேட்டா. பிரைமரி டேட்டானா அட் ஃபர்ஸ்ட் கலெக்டிங் டேட்டா. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, பப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். தப்பு. பப்ளிகேஷன் பார்த்தாலே நமக்கு செகண்டரி டேட்டான்னு தெரியும். அடுத்து சென்டிங் கொஷனரிஸ் பை மெயில். கரெக்ட். ஏன்னா கொஷனரி கலெக்ட் பண்ணி அப்பதான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக டேட்டாவை கலெக்ட் பண்றோம். கரெக்ட். அடுத்து எனுமரேஷன் மெத்தட், அதுவும் கரெக்ட் தான். டைரக்ட் பர்சனல் இன்வெஸ்டிகேஷன் மெத்தட், அதுவும் கரெக்டா. இதுவும் டைரக்டா போய் டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு வரது தான். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் ரிலேட்டிவ்லி டு த செகண்டரி டேட்டா. ரிமைனிங் எல்லாமே வந்து பிரைமரி டேட்டாவோட அசோசியேட் ஆகிற விஷயம் தான். ஸோ அப்போ ஆப்ஷன் 2, 3 and 4 which is an ஆப்ஷன் ஏ. ரைட்டா? அடுத்தது 20. ஒன் டைமென்ஷனல் டயக்ராம் ஆர் drawn on the basis of லென்த்தை மட்டும் வச்சுதான் நம்ம ஒன் டைமென்ஷனல் டயக்ராம் பார்ப்போம். இதே 2 டைமென்ஷனல் டயக்ராம் லென்த் அண்ட் பிரெத் அப்படின்ட்டு மூவ் ஆகும். ரைட்டா? இல்லைன்னா ஹைட் அண்ட் பேஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்த 21st கொஸ்டின். ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே யூனிட் 1 பேஸ்ட் கொஸ்டினாக தான் இருக்கும். அடுத்தது இப்போ பார்க்குற கொஸ்டின் யூனிட் 3லேருந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து எஸ்டிமேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ் பார்த்தோம்ல அதுலேருந்து. ஸோ எக்ஸ் ஃபாலோஸ் நார்மல் பாப்புலேஷன் விச் இஸ் அதோட பெராமீட்டர் மியூ கமா சிக்மா ஸ்கொயர். தென் சாம்பிள் மீன் எக்ஸ் பார்ன்றது என்ன எஸ்டிமேட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், நமக்கு வந்து இது வந்து இ ஆஃப் எக்ஸ் பார் ஈக்குவல் டு மியூ அப்படின்னு தான் கிடைச்சிருக்கும். ஸோ அப்போ இது அன்பயாஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட் எஸ்டிமேட்டர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இதோட வேரியன்ஸ் தான் கம்மியாக கிடைச்சிருக்கும். ஸோ unbiased and efficient. Option A is the right answer. At the 22, in which of the following test is used to test the equality of the population mean? இது ஒரு clue. அடுத்தது, when the sample sizes n1 equal to 10 and n2 equal to 12. இது ஒரு clue. அப்போ நமக்கு இங்க சாம்பிள் ஸ்பேஸ் வச்சு பாருங்க, சாம்பிள் சைஸ் வச்சு பாருங்க. சாம்பிள் சைஸ் வந்து n வந்து கிரேட்டர் தென் 30 போனா லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் போவோம். லைக் வந்து இசட் டெஸ்ட் போவோம். ரைட்டா? n வந்து இங்க எப்படி இருக்கு? லெஸ் தென் 30 இருக்கு. லெஸ் தென் 30னா ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட் டி டெஸ்ட்டுக்கு போயிடும். ரைட்டா? அப்ப எது வரும்? ஆப்ஷன் ஏ தான் வரும். அடுத்த 23, which of the following is correct in t test for testing two samples? அப்படி கால்குலேட் பண்றப்போ இந்த ரெண்டு சப்டிவிஷன்ல எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் இண்டிபெண்டன்ட் சாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டு சாம்பிள் இல்லையா? அப்போ இதுல டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்ங்கிறது n1 plus n2 minus 2 தான் வரும். n1 minus 1 into n2 minus 1 வருவீங்க. அப்புறம் அதை ஆட் பண்றப்போ -2 தான் நமக்கு கிடைக்கும். ரைட்டா? ஸோ அப்போ இதுதான். அடுத்தது இதுதான் வந்து இந்த பூலிங் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்லாம் கன்வே ஆகிருக்கும். அடுத்த செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் டிபெண்டன்ட் சாம்பிள்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அதுவும் n-1 தான் வரும், n-2 வராது. ஸோ ஒரு லாஸ்ட் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் தான் வரும். அப்போ இது n-1. அப்போ செகண்ட் வந்து ஃபால்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் ட்ரூ. நம்ம கரெக்ட் தான் கேட்குறாங்க. அப்போ ஏ தான், ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் கரெக்ட். ஸோ மூவிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின் 24. chi-square டெஸ்ட், எஃப் டெஸ்ட், இசட் டெஸ்ட், டி டெஸ்ட். ஸோ அப்போ எல்லா டெஸ்ட்டையும் மேட்ச்ல ஒரே இதாக போட்டுட்டாங்க. ஸோ அப்போ லிஸ்ட் 2ல என்னன்னா அதோடைய கன்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ chi-square டெஸ்ட்டுங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? இதை பார்த்தாலே தெரியும், குட்னஸ் ஆஃப் ஃபிட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ இதுவும் ஆப்ஷன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒன்று நீங்கள் 2ன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே டீன்னு போட்டுடலாம். அது மட்டும்தான் இங்கே 2ன்னு வந்திருக்கு. கரெக்டா? ஸோ மற்றதையும் பார்த்துடலாம். எஃப் டெஸ்ட் அப்படிங்கிறது ஈக்குவாலிட்டி ஆஃப் வேரியன்சஸ், ஹோமோஜெனிட்டிக்கா இருக்கா ரெண்டு வேரியன்ஸும் அப்படிங்கிறது தான் பார்ப்போம். அது இசட் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் அப்படியே நேராக கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ டி டெஸ்ட்டுங்கிறது ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட். ரைட்டா? ஸோ அப்போ 2, 1, 3, 4 இஸ் த சொல்யூஷன். அடுத்த 25th கொஸ்டின். To test the independent of two attributes A and B with 5 rows and 4 columns, chi-square degrees of freedom தான் கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ இப்போ இங்கே வந்து ரோ வேல்யூ கொடுத்துட்டாங்க, காலம் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதை வச்சு எப்படி டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் அ மினிட். இங்கே கேல்குலேட்டிவ் பார்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்க, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ரோ -1 காலம் -1. அப்போ இங்கே ரோ வேல்யூ என்ன இருக்கு? 5 இருக்கு. 5 - 1. அப்புறம் காலம் வேல்யூ என்ன இருக்கு? 4 இருக்கு. அப்போ 4 - 1. ரைட்டா? அப்போ இதை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 4, இது சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 3, 4 3s are 12 கிடைச்சிருக்கா? விச் இஸ் அன் ஆப்ஷன் பி. ஓகேவா?
அடுத்தது 26th, a hypothesis which does not specify completely, right? Or parameter of a population is termed as dash hypothesis with dash degrees of freedom. So ரெண்டு சப்டிவிஷனா கேட்டிருக்காங்க. ஒன்னு என்ன ஹைபோதசிஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். does not specifies completely. இந்த completely does not ரெண்டுமே வந்து கம்ப்ளீட். இப்போ மியூ ஒன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஈக்குவல் டு மியூ டூ அப்படின்னு எடுக்கலாம், இல்ல மியூ ஈக்குவல் டு மியூ நாட் அப்படின்னு இருக்கிறோம்னா ஈக்குவலா ஸ்பெசிஃபை ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டா ஸ்பெசிஃபை ஆயிடுச்சு இந்த பாப்புலேஷன் பேராமீட்டர், ரைட்டா? இப்போ இது என்ன கேஸ்னா டஸ் நாட் ஸ்பெசிஃபை கம்ப்ளீட்லி. அப்ப எப்படி இருக்கும்னா இந்த மியூ ஒன்னுங்கிறது கிரேட்டர் தென் மியூ டூவா இருக்கலாம், மியூ ஒன்னுங்கிறது லெஸ் தென் மியூ டூவா இருக்கலாம், இல்ல நாட் ஈக்குவல் டு கேஸா இருக்கலாம். இப்போ ரெண்டுமே ஸ்பெசிஃபை ஆகல அப்படிங்கன்னா அது என்ன சொல்லுவோம்னா காம்போசிட் ஹைபோதசிஸ்ன்னு சொல்லுவோம். இல்ல கம்ப்ளீட்லி ஆச்சுன்னா அது சிம்பிள்னு சொல்லுவோம். நமக்கு வந்து இங்க டஸ் நாட் ஸ்பெசிஃபைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ காம்போசிட்டுங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சாச்சா? அப்போ பி இல்லைன்னா டி தான் வரப்போகுது, ரைட்டா? அடுத்தது இதுல என்ன மாறுதுன்னா அடுத்த டேஷ்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கேட்குறாங்க. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னாலே நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் சாம்பிள்ஸ். அப்போ அதுல வந்து ஒரு சாம்பிளை வந்து நம்ம லெஃப்ட் ஓவர் பண்ணிடுவோமா? ஸோ அப்போ என்ன வரும்னா இங்க ஆர் பேராமீட்டர்னா இங்க R-1 தான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமா இருக்கும், ரைட்டா? அடுத்தது 27. T1 is the most efficient estimator with variance V1, right? T1 தான் வந்து மோஸ்ட் எஃபிஷியன்ட் எஸ்டிமேட்டரா இருக்கு, அதோடைய வேரியன்ஸ் வந்து V1, ஓகேவா? அடுத்தது T2 is any other estimator. இதை வந்து மோஸ்ட் எஃபிஷியன்ட்டோ இல்லை அன்பயஸ்டோ அப்படிலாம் டிஸ்கிரைப் பண்ணல. ஜஸ்ட் T2ங்கிறது இஸ் எனி அதர் எஸ்டிமேட்டர் வித் வேரியன்ஸ் V2, அதோட வேரியன்ஸ் V2. தென் efficiency E of T2 is என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அண்ட் இது வந்து 8லாம் கிடையாது, அது ஏதோ வந்து எரர், கொஸ்டின் எரர். அண்ட் த ரேஞ்ச் E லைஸ் பிட்வீன், ஓகேவா? ஸோ அப்போ E வந்து எப்பயுமே எஃபிஷியன்சி வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும், 0 to 1 தான் இருக்கும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. நம்ம ஆப்ஷன்ஸ்லயும் பார்த்தா இது 0 to 1, இதுவும் 0 to 1, இது வந்து -1 to இருக்கு, இதை வச்சு இதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி இது வந்து கம்ப்ளீட்லி 0 to 1 தான், இந்த லெஸ் தென் பார்ட்லாம் வராது, ரைட்டா? இந்த பியும் டியும் அப்சல்யூட்டா நீங்க கேன்சல் பண்ணி விட்டுறலாம். அடுத்தது இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா T2 எஃபிஷியன்சி ஆஃப் T2 வச்சுக்கிட்டு தான் கேக்குறாங்க, ரைட்டா? அப்ப இது எப்படி மாறும்னா V2 by V1 மாறாது, T2ன்னு கேட்கறதுனால V1 by V2 தான் கிடைக்கும், ரைட்டா? ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். இதே T1 கேட்டிருந்தாங்கன்னா அப்படியே ரெசிப்ரோக்கலா மாறிடும். அடுத்தது 28th question. If x1, x2, x and b are random sampling from a normal population, then the sample mean x barங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின்ல வந்து இதுல இந்த பார்ட்லயே ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின்ல எனக்கு எப்படி கேட்டிருந்தாங்கன்னா இந்த கொஸ்டின் 21 இதுல அதே நார்மல் பாப்புலேஷன் தான், அந்த சாம்பிள் மீனுங்கிறது அன்பயஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட்னு ஆன்சர் கொடுத்துருந்தோம். அப்படியே இதை கம்பேர் பண்ணி விடுங்களேன். இங்க வந்து ஜஸ்ட் அன்பயஸ்ட் கன்சிஸ்டன்ட்னு மாத்திக்கிறோம். ஒரே நார்மல் பாப்புலேஷனை வச்சுதான் டிஃப்ரெண்டா கேட்டிருக்காங்க. அங்க எஃபிஷியன்ட் யூஸ் பண்ணிருக்காங்க, இங்க கன்சிஸ்டன்ட் யூஸ் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான் சேஞ்சஸ் கொஸ்டின்ஸ்குள்ள. அப்ப இது ரெண்டுமே தான் அன்பயஸ் அண்ட் கன்சிஸ்டன்ட், ரைட்டா? ஆப்ஷன் டி. அடுத்தது the test which is used to test the equality of population variances. இதே தான் நமக்கு அந்த இதை கன்ஃபிகரேஷன்ல மேட்ச்ல போட்டு கேட்டிருந்தாங்க இல்லையா, அதே தான். ஸோ அப்போ இது வந்து எஃப் டெஸ்ட், ஈக்குவாலிட்டி ஆஃப் பாப்புலேஷன் வேரியன்சஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. σ1² is equal to σ2² சொல்லி ஹைபோதசிஸ் எடுப்போம். அதை வச்சு எந்த டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம்னா எஃப் டெஸ்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அது 30th question. Expectation of Tn is greater than theta, then Tn is said to be என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதே வந்து நமக்கு E of Tn, Tnன்றது எஸ்டிமேட்டரா, இது ஈக்குவல் டு பாப்புலேஷன் பேராமீட்டரா கிடைச்சிருந்ததுன்னா அது அன்பயாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து இந்த பேராமீட்டரை விட இது கிரேட்டர் தானா இருக்கப்போ அது பாசிட்டிவ்லி பயாஸ்ட். ஆக்சுவலா வந்து கிரேட்டரோ இல்லை லெஸ்ஸோ ஆயிடுச்சுன்னா அது பயாஸ்ட் எஸ்டிமேட்டர்னு மூவ் பண்ணிடலாம். இங்க கிரேட்டர்னு இருக்கப்போ அது பாசிட்டிவ், இதுவே இங்க லெஸ் தென் கொடுத்திருந்தாங்கன்னா அது நெகட்டிவ், ரைட்டா? இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி தான் ரைட்டான ஆன்சர். அடுத்தது மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் என்னது? அந்த பேராமீட்டர் வச்சு சொல்லிடலாம். x ஈக்குவல் டு n of 0,1 வரும். இதுதான் மியூ பார்ட், இதுதான் σ² வேரியன்ஸ் பார்ட். மியூ ஈக்குவல் டு 0, வேரியன்ஸ்ங்கிறது σ²ங்கிறது சிக்மா ஸ்டாண்டர்ட், இதுல வந்து வேரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்களா, ரைட்? σ²ன்றது 1ன்னு கொடுத்துடலாம். ஆப்ஷன் சி தான். அடுத்து 32.
இஃப் த மீன் ஆஃப் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், இப்பதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு கொஸ்டினே வருது. ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் வேல்யூ வந்து 4ன்னு கொடுத்துட்டாங்க, வேரியன்ஸோட வேல்யூ 3ன்னு கொடுத்துட்டாங்க. தென் த வேல்யூ ஆஃப் n என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம நிறைய போட்டிருக்கோம். ஸோ பாத்தீங்கன்னா இதான் கொடுத்துருக்க டேட்டா. ஸோ இதுல பைனாமியலோடைய மீன் எப்படி எழுதுவோம் அப்படின்னா, அந்த ரெண்டு பேராமீட்டர் பைனாமியலுக்கு எத்தனை பேராமீட்டர் எக்ஸ் போலஸ் பைனாமியலோ n கமா பி, ரைட்டா. ஸோ அந்த ரெண்டு பேராமீட்டரை வச்சுட்டு எப்படி மீன் அண்ட் வேரியன்ஸ் எழுதுவோம் அப்படின்னா, np ஈக்குவல் டு 4, அடுத்த வேரியன்ஸ்ன்றது np ஈக்குவல் டு 3, கரெக்டா. இப்போ இது என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் டிவைட் பண்ணிக்கோங்க, வேரியன்ஸ் டிவைடட் பை மீனோ இல்லை மீன் டிவைடட் பை வேரியன்ஸ், ஒரு யுவர் கன்வென்ஷன். ஸோ ஐ எம் டேக்கிங் வேரியன்ஸ் பை மீன். அப்படி எடுக்கிறப்ப இந்த np கேன்சல் ஆயிடும். அப்போ எனக்கு q வேல்யூ கண்டுபிடிச்சலாம். இதுவே நீங்க np பை npq அப்படின்னு போடுறீங்கன்னா இது ரெண்டும் கேன்சல் பண்ணுவீங்க, 4 இங்க 3 கிடைக்கும், 1 by q ஈக்குவல் டு 4 by 3 கிடைக்கும். அப்புறம் இது q என்னன்னு கண்டுபிடிக்கிறப்ப ரெசிப்ரோக்கல் பண்ணிப்பீங்க, ரெண்டும் சேம் தான், எந்த கன்வென்ஷன் எடுத்தாலும் ஓகே தான். ஸோ இப்போ q வேல்யூ கண்டுபிடிச்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி நீங்க p வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. ஏன்னா p பிளஸ் q என்னன்றது p என்னன்றது கண்டுபிடிச்சலாம். ஸோ 1 by 4 எடுத்துக்கலாமா. இப்போ p கண்டுபிடிச்சோமா, இப்போ இந்த ஃபார்ம்ல மீன் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலா வேரியன்ஸ்லயும் சப்ஸ்டியூட் பண்ணி போடலாம். ஐ எம் டேக்கிங் ஜஸ்ட் மீன். இந்த மீன் எடுத்து சப்ஸ்டியூட் பண்றப்போ n இன்டூ pன்றது தான் கண்டுபிடிச்சிட்டோமா. அப்ப n இன்டூ 1 by 4 ஈக்குவல் டு 4ன்னு வச்சு கொடுத்தோம்னா என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம், ரைட்டா. n ஈக்குவல் டு 16, ஆப்ஷன் சி. ஓகேவா. ஓகே, ஸோ ஓகே, மூவ் on to next question. Which of the following is correct in geometric distribution? ஓகேவா, ஃபர்ஸ்ட் பைனாமியல் பார்த்தோம், அது ஜியோமெட்ரிக். இதை பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இது வந்து அசம்ஷன் வச்சு கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி தட் தேர் ஆர் எக்ஸ் ஃபெயிலியர்ஸ் ப்ரெசிடிங் த ஃபர்ஸ்ட் சக்சஸ். ஃபர்ஸ்ட் சக்சஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எக்ஸ் ஃபெயிலியர்ஸ் ஆகியிருக்கும். அதுதான் நமக்கு வந்து ஃபார்முலா qx பவர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கும், ரைட்டா. அதோடைய பிடிஎஃப் பிஎம்எஃப் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். அடுத்தது செகண்ட், ப்ராபபிலிட்டி தட் தேர் ஆர் எக்ஸ் சக்சஸ் ப்ரெசிடிங் த ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர்ன்றது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ ஆப்ஷன் 1 தான் வரும். அடுத்தது 34, சாம்பிளிங் மூவ் ஆயிருக்காங்க கொஸ்டின். ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங் இஸ் நாட் ப்ரிஃபர்ட் வென் த பாப்புலேஷன் இஸ். ஸோ ஸ்ட்ராட்டிஃபைடோட வேலை என்னது, டிஃப்ரெண்ட் யூனிட் ஆஃப் பாப்புலேஷன் இருக்கப்போ அதை வந்து ஒரு சப்குரூப்ஸா பிரிச்சுக்கும். அந்த சப்குரூப்ஸ் எல்லாமே வந்து ஹோமோஜினியஸ், அதான் ஸ்டேட்டஸ் அப்படின்லாம் படிப்போம் இல்லையா, அது எல்லாமே ஹோமோஜினியஸ் சப்குரூப்ஸா பிரிக்கும், கரெக்டா. அதுக்கு தான் ஸ்ட்ராட்டிஃபைட் மூவ் பண்ணுவோம். இங்க எப்போ அது ப்ரிஃபர் பண்ண வேண்டாம் அப்படின்னு கேக்குறாங்க. பாப்புலேஷனே ஹோமோஜீனியஸா இருந்ததுன்னா நம்ம எதுக்கு ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் பண்ணணும், ஆல்ரெடி அது எல்லாமே ஹோமோஜெனட்டிக்கா இருக்கப்போ அப்போ இந்த ப்ராசஸே நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால எப்போ நம்ம அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டோம்னா பாப்புலேஷனே ஹோமோஜீனியஸா இருக்கப்போ நம்ம ஸ்ட்ராட்டிஃபைடா ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். இதே பாப்புலேஷன் ஹெட்ரோஜீனியஸா இருந்தாதான் ஸ்ட்ராட்டிஃபைடை ப்ரிஃபர் பண்ணுவோம். ஓகேவா, ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அது 35. Which of the following sampling technique the population is divided into homogeneous subpopulation? அப்படியே இங்க எப்படி அந்த கன்வென்ஷன்ல கேட்டிருக்காங்களோ 34 அதே மூவ்ல தான் 35 கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எப்போ அது நம்ம எந்த டெக்னிக் யூஸ் பண்ணுவோம்னா ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. அடுத்து 36, இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ் சாம்பிள்ஸ் ஆர் ஐடென்டிக்கலி அண்ட் இண்டிபெண்டன்ட்லி distributed normal variance with the mean mu and variance sigma square and their mean x bar follows என்ன normal population கேக்குறாங்க. யூஸ்வலா வந்து x follows normal mu comma sigma square னு எழுதுவோமா. இதே x bar எப்படி எழுதுவோம்னா normal mu comma sigma by root 10 அப்படின்னு எழுதுவோம், ரைட்டா. அப்ப இதை வந்து ஆக்சுவலா வந்து இந்த டைரக்டா நீங்க இந்த ஃபார்மேட் இருக்கான்னு தெரிஞ்சீங்கன்னா இருக்காது ஆப்ஷன்ல. இதை எப்படி மாத்திக்கலாம் அப்படின்னா சிக்மா பை ரூட் 10 இருக்கா, இங்க எல்லா சிக்மாவுக்கும் ஸ்கொயர் இருக்கா, அப்ப இங்க எல்லாத்துக்கும் ஸ்கொயர் போட்டுடலாம், ரைட்டா. ஸ்கொயர் போட்டு விட்டோம்னா இது என்னவா மாறும், சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பை n கிடைக்கும். ஓகேவா. மியூல எப்பயுமே எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஓகேவா, அந்த மியூல சேஞ்சஸ் இருக்க ஆப்ஷன்லாம் நீங்க அப்படியே நெக்லெக்ட் பண்ணி விட்டுறலாம். ஏவா பிஆன்னு மட்டும்தான் செக் பண்றது தான் வேலையா இருக்கும். எக்ஸுங்கிறப்பதான் உங்களுக்கு இந்த பாப்புலேஷன் வரும், எக்ஸ் பாருங்கிறப்போ இந்த பாப்புலேஷன் வேல்யூ தான் கிடைக்கும். ஓகேவா, இப்போ எக்ஸ் பார் தான் கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். At the 37, which of the following distribution variance is greater than mean? In the case geometric binomial mean is greater than
வேரியன்ஸ் அப்படின்னு கிடைக்கும். மீன் இஸ் கிரேட்டர் தென் வேரியன்ஸ் கிடைக்கும். இதுல மீனும் வேரியன்ஸ் ஈக்குவலா இருக்கும். இதுக்கு வந்து அந்த பாராமீட்டர் ஒன்னும் தீட்டாவை பொறுத்து மீன் வேரியன்ஸ் அலோகேட் ஆகும். அது 38. Find out the n for the binomial distribution for which mean is 20 and variance is 15. ஸோ மீன் வேல்யூவும் வேரியன்ஸும் கொடுத்துட்டாங்க, அதை வச்சுட்டு n கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி போட்ட அதே ப்ரொசீஜர் தான். ஜஸ்ட் a minute, calculative part போயிடலாம். ஸோ இதுல மீன் வேல்யூ வேரியன்ஸும் கொடுத்துட்டாங்க, அதை வச்சு n கண்டுபிடிக்கணும். ஆஸ் யூஷுவல் பைனாமியல் அதே தான். np = 20, இது np = 15. ஜஸ்ட் அதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணீங்கன்னா we get q வேல்யூ அப்டைன் பண்ணிடலாமா? q 3/4, அப்போ pங்கிறது 1/4 கிடைக்கும். இதை நான் தூக்கிட்டு வந்து மீன்ல சப்ஸ்டியூட் பண்ணி விட்டோம்னா p வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு n என்ன அப்படின்னு அப்டைன் பண்ணலாம், which is n = 80. ஓகே, ரைட். ஆப்ஷன் A is the right answer. அடுத்தது 39. An integer is chosen at random from 1 to 200 digits. ரைட்டா? அப்போ 1ல இருந்து 200 குள்ள எடுக்கணும். What is the probability that the chosen integer is divisible by 6? இங்க ரேண்டமா எடுங்கன்னு சொல்றத விட நிறுத்தாம அது divisible by 6 இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படிங்கறதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ரைட்டா? இதுக்கு நீங்க ஒன்னு 6 மல்டிபிள்ஸ் எழுதி போட்டீங்கன்னா டைம் சஃபிஷியண்டா இருக்காது. அப்ப இதுக்கு என்ன பண்ணிக்கோங்கன்னா 200/6 அப்படின்னு கன்வெர்ட்னா டிவைஸ் பண்றப்போ 33.33 சம்திங் வரும். ரைட்டா? இங்க 0.33 வரதுனால நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்க வேண்டாம் 34ன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம 33னே ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ ப்ராபபிலிட்டி = 33 by total units 200. 33/200. நம்மளோட ஃபேவரபிள் அவுட்கம் 33 கிடைச்சிச்சு. டோட்டல் யூனிட்ஸ் 200 கிடைச்சிச்சா? ஜஸ்ட் அதை அப்படியே ப்ராபபிலிட்டியா இன்புட் பண்ற வேண்டியதான், அவ்வளவுதான். ப்ராபபிலிட்டியில கூட ஈஸியான கொஸ்டினா தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது 40 கொஸ்டின் அசர்ஷன் ரீசன் டைப்ல கேட்டிருக்காங்க. இன் த்ரோயிங் அ டை all the 6 faces numbered to 1 to 6 are mutually exclusive events. யூஸ்வலா நம்ம ஒரு டையை த்ரோ பண்றோம்னா 1 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டு 6 வேல்யூஸ் தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அது எல்லாமே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்னா என்னது? நமக்கு ஒரு டைம் வர ரிசல்ட்டும் இன்னொரு டைம் ரிசல்ட் வரதும் காமனா இருக்கப்ப, எனக்கு ஒரு டைம் நான் டைஸ் த்ரோன் பண்ணி எனக்கு ரிசல்ட் 1ன்னு கிடைக்குது, அடுத்த டைம் எனக்கு 2ன்னு கிடைக்குது அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் உள்ள எதுவுமே எனக்கு காமன் வேல்யூ எனக்கு கிடைச்சிருக்காது. அதுதான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இதான் அடுத்து அதுக்கு ரீசன் என்ன கொடுக்குறாங்கன்னா, இஃப் எனி ஒன் தீஸ் ஃபேஸஸ் கம்ஸ், ரைட், இந்த 1ஓ இல்லை 2ஓ 3ஓ 4ஓ 5ஓ 6ஓ ஏதோ ஒரு ஃபேஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்னா the probability of others in the same trial is ruled out. ஓகேவா? ஸோ அப்போ மற்ற ஈவெண்ட்ஸ் இப்போ இந்த 1ன்னு கிடைக்குதுன்னா இந்த இந்த மீதி இருக்கிற 5 வேல்யூஸ் எனக்கு கிடைக்காது. ஒரு ஃபேஸ் தான் எனக்கு தெரியும், மீதி ஃபேஸஸ்லாம் நமக்கு வராது இல்லையா? அந்த சான்சஸ்லாம் வராது இல்லையா? அதான் சொல்லியிருக்காங்க. நீங்க ஏதோ ஒரு ஃபேஸ் உங்களுக்கு ஃபேஸ் அவுட் ஆச்சு அப்படின்னா மீதி எல்லாமே ரூல்ட் அவுட் ஆயிடும். இது வேணா புரியலன்னா இதுல கூட பாருங்களேன். மேற்கூறிய முகங்களில் ஏதேனும் ஒன்று நிகழ்ந்து விட்டால் மற்ற முகங்கள் அதே சோதனையில் நிகழ்வதற்கான நிகழ்தகவு புறந்தள்ளப்படும். ஜஸ்ட் இந்த ரூல்ட் அவுட்ன்றது இன்க்ளூட் பண்றாங்களா இல்ல எக்ஸ்க்ளூட் பண்றாங்களா டவுட் வந்துச்சுன்னா ஜஸ்ட் தமிழ்ல பாத்தீங்கன்னா புறந்தள்ளப்படும் போட்டிருக்காங்க. புரியுற விஷயம் தானே? அப்படியே ரூல்ட் அவுட்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே, மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸும் இவங்க சொல்ற அந்த ரீசனும் கரெக்டா இருக்குன்றத கெயின் பண்ணிடலாம். ரைட்டா? ஸோ அப்போ அசர்ஷனும் ரீசனும் கரெக்ட் தான். போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அடுத்து 41st கொஸ்டின். A ball is drawn at random from a box containing 6 ரெட் பால் இருக்கு, 4 ஒயிட் பால் இருக்கு, 5 ப்ளூ பால் இருக்கு. அதுல நாட் ரெட்டா இருக்கிறது தான் நமக்கு ப்ராபபிலிட்டியா கேட்டிருக்காங்க. ரைட்டா? அப்போ நாட் ரெட் அப்படின்னு எடுக்கிறப்போ இதை விட்டுருங்க. அப்ப நாட் ரெட்னா இது ரெண்டுக்கு மட்டும் தான் இன்க்ளூட், இதுல இந்த ரெண்டுத்துக்குள்ள இருந்தா நம்ம ஒண்ணு எடுக்க போறோம். அப்படின்னா 5 + 4 is 9. 9C1 செலக்டிவ் ப்ராசஸ்னாலே கம்பைனேஷன் போடுவோமா? அப்ப 9C1 டிவைடட் பை இதுக்கு வந்து நீங்க ஜஸ்ட் இதோடய நிறுத்திடக்கூடாது, டோட்டல் யூனிட்ஸும் எடுத்துக்கணும். அப்போ 6 + 4 + 5ன்னு எடுக்கிறப்போ 15C1 தான் கிடைக்கும் இல்லையா? 9/15 இஸ் த ஆன்சர். அடுத்தது 42nd question. Let x be a random variable f of x. அதோட டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அதை வச்சுட்டு இங்க கொடுத்துருக்க அந்த k என்ன அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ரைட்டா? இதை சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா
ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு எடுப்பீங்களா? அப்போ அது டோட்டல் ப்ராபபிலிட்டி ஒன்னு வச்சிருப்பீங்களா? அதே மாதிரி கொடுத்துருக்க அந்த பிடிஎஃப் ஈக்குவல் டு ஒன்னு எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதை சால்வ் பண்ணிக்கலாம். இந்த கே மட்டும் எடுத்துட்டு வந்துடலாம் இந்த பக்கம். ஸோ கே இன்டெகிரேட் பண்றப்ப இங்க வெளியில வருமா? அதை இங்க எடுத்துட்டு வரப்போ 1/kன்னு வெளியில எடுத்துட்டு வந்துடலாம். இதை மட்டும் இப்போ இன்டெகிரேட் பண்ணிக்க வேண்டியதான். ரைட்டா? இங்க ஒரு dx வரும். ஸோ இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணிக்கிட்டோம்னா e பவர் -2x இங்க x பக்கத்துல இருக்க கோஎஃபிஷியன்ட் -2ங்கிறது இன்டெகிரேட் ஆயிடும், டிவைட் ஆயிடும். லிமிட் 0 to இன்ஃபினிட்டின்னு அவங்களே ஆக்சுவலா வந்து x இஸ் கிரேட்டர் தென் 0ன்னு கொடுத்துருக்காங்களா? கிரேட்டர் தென் 0ன்னு எடுக்கிறப்போ 0ல இருந்து அப் டு டில் த கேஸ் இன்ஃபினிட்டி வரைக்குமா கிரேட்டர்னு பாக்குறப்போ இங்க கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்கனால 0வை இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ரைட்டா? அப்ப 0 to இன்ஃபினிட்டின்றது தான் லிமிட் கிடைக்கும். இப்போ 0 to இன்ஃபினிட்டின்னு கொடுக்குறப்போ ஜஸ்ட் இது வந்து இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இ பவர் எனிதிங் பவர் 0 இஸ் 1. இது வந்து 0 ஆயிடும். அப்ப இது வந்து 1ன்னு வாங்குறப்போ இது -1ன்னு வரும். இங்க ஆல்ரெடி ஒரு -2 இருக்கு. மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணோம்னா 1/2ன்னு வரும். இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி விட்டீங்கன்னா k ஈக்குவல் டு 2ன்னு அப்டெயின் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நீங்கள் டோட்டல் ப்ராபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஈக்குவல் டு 1 போட்டுட்டீங்கிட்டு ஆஸ் யூஷுவல் இன்டெகிரேட் பண்ணி விட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. அடுத்தது ஏ இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ ஈவன் சச் தட் ஏ சப்செட் பி தென் இட் வில் பி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதோட ப்ராபபிலிட்டி எப்படி இருக்கும், அந்த ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஏ அப்படின்னா இப்படி இருக்குமா ஏ பின்னு சொல்லிட்டு. அப்ப பிக்குள்ளதான் எல்லாமே இருக்கா? அப்ப ஏ தான் லோயர் வேல்யூவா இருக்குமா? பி வந்து ஹையர் வேல்யூவா இருக்குமா? அதுதான் ப்ராபபிலிட்டிலயும் அக்கர் ஆயிருக்கும். பி ஆஃப் ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி ஆஃப் பி. ஓகேவா? அடுத்தது 44. இஃப் ஏ பி அண்ட் சி ஆர் த்ரீ ஆர்பிட்டரி ஈவெண்ட்ஸ் தென் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஈவெண்ட் ஒன்லி ஏ அக்கர் மட்டும் ஆகிறப்போ நமக்கு என்ன எக்ஸ்பிரஷன் அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஒன்று எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படின்னா அதை அப்படி டேரக்டா போட்டுக்கலாம். மீதி இந்த ரெண்டு ஈவெண்ட்டும் எக்ஸ்பிரஸ் ஆகல, அதாவது அக்கர் ஆகலைன்னா அதுக்கு காம்ப்ளிமெண்ட் போட்டுற வேண்டியதுதான். ஓகேவா? அப்போ இது ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு கிடைக்கும். இந்த ஏ யூனியன் பி சேனக்குனா எல்லா ஈவெண்ட்டும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி கன்வே ஆகும். அடுத்து இது வந்து சி காம்ப்ளிமெண்ட்னா ஏவும் பியும் அக்கர் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வரும். ரைட்டா? அடுத்த 45. problem in three students A, B, C who P of B, P of C அப்படின்னு சொல்லிட்டு what is the probability that the problem will be solved? All of them try independently. ஒவ்வொருத்தவங்களும் இண்டிபெண்டா அந்த ப்ராப்ளம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்றப்போ எல்லாருக்கும் சால்வ் ஆகுது அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்க? இந்த மாதிரி எல்லாமே சால்வ்டு அப்படின்னு கொஸ்டின் கேட்டாலே நீங்க ஏ யூனியன் பி, ஏ யூனியன் பி யூனியன் சி இதை கண்டுபிடிக்கிறது தான் உங்களோட டார்கெட். ஓகேவா? ஸோ இங்கே வந்து இண்டிபெண்ட் கொடுக்குறப்ப இதுக்கு வந்து இந்த லாங் ஃபார்ம்ல லென்த்தி ஃபார்ம்ல பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி அப்புறம் பிளஸ் பி ஆஃப் சி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லென்த்தி ஃபார்ம்லாவை எடுக்க வேண்டாம். ஓகேவா? இந்த ஷார்ட்கட் ஃபார்ம்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 1 மைனஸ் பி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டூ பி ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட் இன்டூ பி ஆஃப் சி காம்ப்ளிமெண்ட். இங்க எல்லாமே இது ஆக்சுவலா வந்து எப்படி வரும்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இப்படி கிடைச்சிருக்கும். இந்த மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவா இருக்கப்போ நமக்கு இண்டிபெண்டன்ட் கேஸா இருக்கப்போ மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ்ல இண்டிபெண்டன்ட் கேஸா இருக்கப்போ நம்ம அதை அப்படியே ப்ராடக்ட் பண்ணிக்க வேண்டியதான். பி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் டு பி ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட் டு பி ஆஃப் சி காம்ப்ளிமெண்ட். அப்ப காம்ப்ளிமெண்டா எடுக்கிறப்ப டைரக்டா இந்த வேல்யூ தூக்கி போட்டுறக்கூடாது. ரைட்டா? அப்ப இதை 1 மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எப்படி பி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் ஏ அப்படிதான் எடுத்து போடணும். ரைட்டா? அப்ப இங்க 1/2 இருக்கு. 1 மைனஸ் 1/2 இஸ் 1/2. அடுத்து 3 மைனஸ் 4 இருக்கு பி ஆஃப் பி வந்து. அப்புறம் இது 1 மைனஸ் 3/4 போடுறப்போ 1/4 கிடைக்கும். அடுத்த பி ஆஃப் சி காம்ப்ளிமெண்ட்ன்றது இது வந்து பி ஆஃப் சி 1/4 இருக்கா? அப்போ பி ஆஃப் சி காம்ப்ளிமெண்ட்ன்றது 1 மைனஸ் 1/4 போடுறப்ப 3/4 கிடைக்கும். இதை ஜஸ்ட் ப்ராடக்ட் பண்ணிட்டீங்கன்னா 1 மைனஸ் 3/32. அப்புறம் இதெல்லாம் எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணி விட்டீங்கன்னா 29/32 அப்படின்னு அப்டெயின் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து இது 45 நமக்கு ஸ்டார்ட் கொஸ்டின் இதுல முடிஞ்சிருச்சு. அடுத்து 161ல இருந்து பார்க்கலாம்.
Just a minute, run the questions. 161 நமக்கு அடுத்து ஸ்டாட் கொஸ்டின்ஸ் கண்டினியூ ஆகும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இன் எக்ஸல் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒய் கமா மீன் கமா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கமா டைப். சரி, when the type equal to false அப்படின்னு மாறுது அப்படின்னா it calculates the value of the probability density function at y மட்டும்தான் calculate பண்ணும். ஓகேவா? இதே வந்து y less than or equal to cumulative function அப்படின்லாம் மூவ் ஆகும்ல, அது எப்பனா போட்டிருந்தாதான் நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு ஒய் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய்ன்னு கிடைக்கும். ரைட்டா? இதே பிடிஎஃப் வெறுமனே ஜஸ்ட் பிடிஎஃப் கண்டுபிடிக்கிறீங்கனாலும் ட்ரூன்னு போட்டால் தான் கிடைக்கும். இங்கே ஃபால்ஸ்ன்றப்ப ஜஸ்ட் அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும் எக்ஸலோட ஃபங்க்ஷன்ல. அடுத்தது 162 டேஷ் ஃபங்க்ஷன் கால்குலேட்ஸ் தி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த வேல்யூஸ். ஓகேவா? அப்போ இது இருக்கட்டும், ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன். சாம்பிள் சொல்றாங்களா பாப்புலேஷன் சொல்றாங்களான்னு அடுத்த லைனை பாருங்க. த ரேஞ்ச் பை எக்ஸாமினிங் ஏ சாம்பிள் வேல்யூஸ். ஓகேவா? அப்ப சாம்பிள்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷனோடது எப்படி எக்ஸல் எழுதுவோம்னா எஸ்டிடி இவி அப்படின்னு தான் எழுதுவோம். இதே சாம்பிள் கேட்டா டாட் எஸ், இதே பாப்புலேஷன் கேட்டா டாட் பி. நம்ம சாம்பிள் கேட்கறதுனால ஆப்ஷன் ஏ தான் வரும். ரைட்டா? Okay. And 163, the expression which returns the value of maximum in the range A1 ல இருந்து A10 வரைக்கும் சம்திங் ட்ராக் பண்ணியிருக்காங்க. அந்த ரேஞ்சுக்குள்ள இது மேக்ஸிமம்னு கண்டுபிடிக்கணும். இதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா தென் இட் டிவைட்ஸ் த வேல்யூ பை த 10. இப்போ A1 ல இருந்து A10 வரைக்கும் 95ன்றதா மேக்ஸிமம் வேல்யூன்னு வச்சுக்கோங்க. அதை ரேஞ்ச் அவுட் பண்றதுக்கு A1 ல இருந்து A100ன்னு சொல்லி எடுத்து மேக்ஸிமம் வேல்யூன்னு சொல்லி ஃபார்முலா கொடுத்தாச்சு. ரைட்டா? இப்போ இந்த 95ல இருந்து டிவைட் பண்ணுங்க 100ஆல அப்படின்னு சொன்னா நீங்க இப்படி தானே பண்ணுவீங்க நியூமரிக்கலா. அதே ப்ராசஸ் தான், டிவைட் பை 100ன்னு சொல்லி போட்டுக்கணும் ஃபார்முலால. ஓகேவா? ஜஸ்ட் இந்த மாதிரிலாம் அப்டைன் பண்ணக்கூடாது. இது வந்து நீங்க ஜஸ்ட் இந்த பக்கத்துல இது இந்த மாதிரி டிவைட் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா மொத்தமா கன்சிடர் ஆகாது. இந்த A100 டிவைடட் பை 100, அந்த A100 இப்போ சப்போஸ் வந்து 2ன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 2/100 அப்படி அசியூம் ஆயிடும். ரைட்டா? இதுதான் வந்து மொத்தமா அந்த ரேஞ்ச்ல இருக்க மேக்ஸிமம் வேல்யூவை எடுத்துட்டு அடுத்து டிவைட் பை 10 அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ல கேட்ட மாதிரி கொடுத்துடலாம். ஓகேவா? இதுல என்ன மிஸ்டேக் ஆயிருக்குன்னா இங்க கமா கொடுத்துருக்காங்க. டி ஆப்ஷன்ல கமா வரக்கூடாது, ரேஞ்சுன்னு சொல்றப்ப கோலன் தான் வரணும். அப்பதான் அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறது சார்ட் அவுட் ஆகும். அடுத்த 164 எக்ஸல்ல டு ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த நம்பர் விச் இஸ் SQRT. அவ்வளவுதான். ஓகேவா? சப்போஸ் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ நம்பர் 16 அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்குள்ள நீங்க வந்து 16 கொடுக்குறப்ப ஆன்சர் 4 அப்படின்னு கொடுக்கும். அந்த மாதிரி நோட்டேஷனுக்கு யூஸ் ஆகும். அடுத்த 165 விச் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு ரிவர்ஸ் த லாஜிக் ஆஃப் த கண்டிஷன். வெறும்னே கண்டிஷன் கொடுத்திருந்தா கண்ணு டைரக்டா இஃப்க்கு போகலாம். ஆனா இங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, டு ரிவர்ஸ் த லாஜிக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ரிவர்ஸ் த லாஜிக்னா இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து எனக்கு A = 10 இருக்குதுன்னா அதை வந்து நீ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். ஓகேவா? அப்ப இது எனக்கு எஸ்ன்ற மாதிரி கண்டிஷன் கொடுக்குறோம் அப்படி வச்சுக்கோங்களேன். A = 10ன்னு சம் டேட்டாஸ் இருக்கு, அதுல A = 10 மட்டும் எனக்கு எடுத்து சார்ட் அவுட் பண்ணி கொடு, அப்ப அது எனக்கு எஸ்ன்னு போட்டுரும் அப்படின்னு சொல்லிடும். இதே வந்து A வந்து = 10 இல்லைனா அப்படின்னா நான் நாட் கண்டிஷன் யூஸ் பண்ணிடலாம். அப்ப எனக்கு அது அது இல்லாம இருக்கலாம். நாட் A = 10 அதெல்லாம் எனக்கு ஒரு நோன் போட்டு வேல்யூவா கொடுத்துரு அப்படின்னு கேட்கலாம். அப்ப இப்ப நான் இதுதான் கண்டிஷனா கொடுத்துருக்கேன். அதுக்கு நாட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றப்போ அது பைனரியா அதுக்கு ஆப்போசிட். இப்போ ட்ரூன்னு கொடுத்தா அதுக்கு ஆப்போசிட்டா ஃபால்ஸ் வேல்யூஸ்லாம் எனக்கு ஜென்ரேட் பண்ணும். ஸோ அப்ப அந்த லாஜிக்கை ரிவர்ஸ் பண்றதுக்கு எது யூஸ் பண்ணுவோம்னா நாட் தான் யூஸ் பண்ணும். ஓகேவா? ஓகே. அடுத்தது 166. இது பாத்தீங்கன்னா வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் ஏ கிரேட்டர் தென் 10 நான் கண்டிஷனா வைக்கிறேன் இல்லையா? இருக்கட்டும். அப்ப அதுதான் நான் வந்து எஸ்ஸா மெயின்டைன் பண்ணுவேன். அப்ப அது இல்லைன்னா நோன் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி இட் ரிட்டர்ன்ஸ் எஸ் இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் 10, அதர்வைஸ் இட் ரிட்டர்ன்ஸ் டு நோ. இப்படியும் இந்த மாதிரியும் நோட்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டின் இப்படி கேட்டிருக்கனால நம்ம இப்படி ஸ்டேட்மெண்ட் போடுறோம். இதுல வந்து ஜஸ்ட்
அதோட ஃபங்ஷன் அந்த ஃபார்முலா வச்சு கேட்கறனா இதுவும் சூட்டபிள் தான். நாட் போட்டாலும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் கிடைக்கும். பட் ஆனா இது லாஜிக் வைஸ் கொஸ்டின் கேட்கறாங்க, இது ஃபார்முலா வைஸ் கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ இதுல ஜஸ்ட் நீங்க வந்து இந்த கமா போட்டு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்றப்போ உங்களுக்கு அதே மாதிரியே தான் ஜென்ரேட் ஆகும். ரைட்டா? ஸோ அது வந்து ரிவர்ஸ் த லாஜிக்கே இல்ல ரிவர்ஸா போகிறப்ப நம்ம அது வந்து நாட் தான் யூஸ் பண்றோம். ஓகேவா? அந்த இடத்துல இஃப்னு போட்டு ஷஃபிள் பண்ணிக்க வேண்டாம். ரைட்டா? அடுத்த 167 which of the following method is used to calculate the consumer price index கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா லாஷ் பஸ் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். அதோடைய பிரைஸ் இண்டெக்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். which is P1 Q0 by summation P0 Q0 அந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் சிபிஐ யூஸ் பண்றதுக்கு. ஓகேவா? இந்த பிரைஸ் இண்டெக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது 168 price index number for current year compared to the base year by simple aggregate method. அதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா இதான் யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் இந்த சம்மேஷன்லாம் இல்லைனாலே நீங்க அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணி விட்டுறலாம். இன்டூ 100ன்னு இல்லாதப்பவே. ஓகேவா? ஜஸ்ட் அங்க வந்து ப்ரைஸை மட்டும்தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம் சிம்பிள் அக்ரிகேட் மெத்தட்ல. வெயிட்னு வரப்பதான் குவான்டிட்டியை மேட்ச் பண்ணுவோம். லைக் லாஸ்ட் ப்ரைஸ் மாதிரி குவான்டிட்டியை இன்க்ளூட் பண்ணிப்போம். Which of the following statement is incorrect in selecting the base period? So base period select பண்றது incorrect choose பண்ண போறோம். So first option A, base period must be a normal period ன்னு சொல்லியிருக்காங்க. இது correct, true. அது ஒரு நார்மல் பீரியடா தான் இருக்கணும். வேற எந்த irregular fluctuations வந்திருக்க கூடாது. லைக் COVID-19 இல்லை எர்த்குவேக்கோ இல்லை சுனாமியோ அந்த மாதிரி எந்த ஒரு ஃபிளக்சுவேஷன்ஸும் இல்லாத ஒரு நார்மல் பீரியடா தான் நம்ம பேஸ் பீரியட்னு வச்சுட்டு கம்பேரேட்டிவா இன்டர்பிரேஷன் கொடுப்போம். அடுத்து பி வந்து the base period should not be too distance from the given period. இப்போ நம்ம வந்து இப்போ இருக்கிற பீரியட் கரண்ட் பீரியடுக்கு நம்ம வந்து கம்பேரேட்டிவா இன்னொரு பீரியட் எடுத்து இன்டர்பிரேஷன் கொடுக்குறப்போ ரொம்ப லாங் டிஸ்டன்ஸா இருக்கக்கூடாது. இப்போ நம்ம 2025 எடுக்கிறோம்னா ஒரு 1995 டேட்டாவை எடுத்து கம்பேர் பண்ணோம்னா அப்போ இருந்த எக்கனாமிக்கல் ஃபிளக்சுவேஷன் வேற, இப்போ இருக்க எக்கனாமிக் ஃபிளக்சுவேஷன் வேற. அப்போ நமக்கு இன்டர்பிரேஷன் தப்பாகும். ஸோ அந்த மாதிரி டூ டிஸ்டன்ஸா எடுக்கக்கூடாது. ஓகேவா? அடுத்த பேஸ் பீரியட் அண்ட் கரண்ட் பீரியட் ஆர் சேம். ரெண்டு சேமா இருந்தா நம்ம எதுக்கு பேஸ் பீரியட் எடுக்க போறோம், கம்பேரிட்டிவ் கொடுக்க போறோம்? அதுதான் தப்பு, ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இதுவும் கரெக்ட். அடுத்த ஆப்ஷனையும் பார்த்துலாம். பேஸ் பீரியட் பி டேக்கன் அஸ் அ பீரியட் ஆஃப் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. எஸ், அது இந்த பீரியட் ஆஃப் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டிங்கிறத நார்மல் பீரியட்ன்ற சென்ஸ்ல நம்ம சொல்லிட்டு போறோம். இதுவும் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ பேஸ் பீரியட் கரண்ட் பீரியடா சேம்ங்கிறதான் தப்பு, இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்த 170 பெஸ்ட் ஆவரேஜ் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர். எது? ஜியோமெட்ரிக் மீன். ஓகேவா? ரேஷியோ கம்பேரிட்டிவ் யூஸ்ஃபுல்லான மீன் எதுன்னா ஜியோமெட்ரிக் மீன் தான். அடுத்தது the important drawback of மெத்தட் யூஸ் பண்றதுக்கான டிராபேக் என்ன அப்படின்னா இதெல்லாம் வராது. செலக்டிங் பேஸ் பீரியட், செலக்டிங் கரண்ட் பீரியட், வெயிட், இதெல்லாம் கண்டிப்பா வராது. ஏன்னா நம்ம அதோட ஃபார்முலாவே இப்போ தானே பார்த்தோம். ப்ரைஸ் இண்டெக்ஸை மட்டும் தானே பேஸ் பண்ணிருக்கு. ஸோ ப்ரைஸை பத்தி தான் வரும். ப்ரைஸ் ஆஃப் வேரியஸ் கமாடிட்டிஸ் மேபி இன் டிஃப்ரெண்ட் யூனிட். ஸோ லைக் ஒரு யூனிட் வந்து கேஜியா இருக்கலாம், ஒரு யூனிட் லிட்டரா இருக்கலாம். ஸோ அந்த கம்பாரிசன், அந்த ப்ரைஸை கம்பாரிசன் பண்றப்பதான் நமக்கு சிம்பிள் அக்ரிகேட்ல ஒரு டிராபேக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா யூனிட் கன்வர்ஷன்ன்றது மாறாது. இதே நம்ம வெயிட் எடுக்கிறோம் அப்படின்னா அது கரெக்டா மாறும். சிம்பிள்ல வந்து வெயிட் எடுக்க மாட்டோம்ல, ப்ரைஸ் மட்டும்தானே வச்சு போடுவோம். ஸோ அதனால டிஃப்ரெண்ட் யூனிட்டா இருக்கிறப்போ அது கம்பாரிசன் கொடுக்கறதுக்கு அது ஒரு டிராபேக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்த 172 அரித்மெட்டிக் மீன் ஆஃப் டூ வேல்யூ இஸ் 13 அண்ட் ஜியோமெட்ரிக் மீன் இஸ் 12. ஹார்மோனிக் மீன் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? கால்குலேட்டிவ் பார்ட்டுக்கு போயிடலாம். அப்போ இது ஏஎம் வேல்யூ கொடுத்துட்டாங்களா 13, அப்புறம் ஜிஎம் ஜியோமெட்ரிக் மீன் 12, ஹார்மோனிக் மீன் என்னன்னு கேக்குறாங்க. ஜஸ்ட் இந்த எம்பிரிக்கல் ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சாலே யூஸ் பண்ணிடலாம். ஜியோமெட்ரிக் மீன் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஏஎம் சொல்லிட்டு. ஸோ அப்போ இது வந்து 12 into 12 by 13 வரும், 144/13 வரும். ஜஸ்ட் இந்த மாதிரி டிவைட் பண்ணி ஆன்சர் கொடுத்துக்க வேண்டியதான். ஸோ அப்போ இங்க 11.0ன்றப்ப நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இங்க இருக்கிறது 11ன்றப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் வரும். அதை செக் பண்றப்ப இங்க 8ன்னு இருக்கு, இங்க வந்து 0ன்னு வருது. இங்க 0 நம்ம போடுறப்ப ஆப்ஷன் ஏன்னு போட்டு போயிடலாம். அடுத்த டெசிமல்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் கூட இல்லை. ரைட்டா? ஒரே நிமிஷம். அடுத்த 173 ஃபேமிலி பட்ஜெட் மெத்தட் இஸ் அ மெத்தட் டு கால்குலேட் தி கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். ஓகேவா? அதுக்கு தான் நம்ம ஃபேமிலி பட்ஜெட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம்.
அடுத்தது when we calculate the trend value, if we shift the origin shift பண்றப்போ நமக்கு ஸ்லோப்ல, அதாவது ஆரிஜின்றப்போ y equal to a plus bx அப்படின்னு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆரிஜினை ஷிஃப்ட் பண்றப்போ நமக்கு எப்பயுமே ஸ்லோப்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது, இன்டர்செப்ட்ல தான் சேஞ்ச் இருக்கும். ஓகேவா? இப்போ இது வந்து வராது, வில் பி அஃபெக்டட் அப்படின்னு வராது. கான்ஸ்டன்ட் வில் பி சேம்ங்கிறதும் வராது. ஸ்லோப்ல தான் எந்த சேஞ்சஸுமே நடக்காது, அதை அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ அதை வச்சு நீங்க சார்ட் அவுட் பண்ணிடலாம் கான்ஸ்டன்ட் வில் பி அஃபெக்டட்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்க ஏங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவா தானே இருக்கும், இங்க வந்து எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்டா கிடைக்குதா, அப்ப அது ஸ்லோப்னு போடுவீங்க இல்லையா? அப்போ அங்க சேஞ்ச் ஆகுறப்போ இந்த வேல்யூ கொடுக்குறப்போ நமக்கு இதுல இருந்து ஒரு வேல்யூ கிடைக்கும், அது இதையும் மேட்ச் அப் பண்றப்போ நமக்கு கான்ஸ்டன்ட் தான் அஃபெக்ட் ஆகும். இங்கே தான் -5 இங்கே ஒரு 9 இருந்தது, ஏ 9ஓ இல்லைங்க கன்வென்ஷன் சேஞ்ச் பண்றப்போ இங்க ஒரு -5 இருந்ததுன்னா ஏ தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட்ல 9ஓ, அடுத்த கன்வென்ஷன்ல ஏதாவது நம்ம ஆரிஜின் ஷிஃப்ட் பண்றோம் அதை -5 கொடுக்குறேன் அப்படின்னா ஏ தான் வந்து 9 - 5 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஓகேவா? கான்ஸ்டன்ட் தான் அஃபெக்ட் ஆகும். கண்டிப்பா ஆரிஜினை ஷிஃப்ட் பண்றப்போ ஸ்லோப்ல எந்த ஒரு டேமேஜும் வராது, அப்படியே அதை வந்து கேன்சல் அவுட் பண்ணிட வேண்டியதுதான். அடுத்தது an arrangement of statistical in chronological order. இதே தான் வந்து at first நம்ம அந்த 1 to 45 கொஸ்டின் பார்த்ததையும் கேட்டோம். chronological classification அப்படிங்கிறத வச்சு டைம்னு போட்டிருப்போம். இதே டைம் சீரீஸ்லயும் அதே தான், இப்படி அதோட டெஃபினேஷனா கேட்டிருக்காங்க. chronological orderனா என்னதுன்றது டைம் சீரீஸ் தான். இண்டெக்ஸ் நம்பர் வந்தா ரிலேட்டிவ் சேஞ்சஸ் ஆஃப் phenomenon அப்படின்னு மாறும். அடுத்தது which component of time series is related to tsunami. ஸோ இது வந்து ஒரு ரேண்டம் வேரியேஷன் இல்லையா, அப்ப இது இர்ரெகுலர் வேரியேஷன்ல வரும், இந்த 4 டைப் ஆஃப் வேரியேஷன்ல. அடுத்தது டிக்ளைன் இன் த சேல் ஆஃப் ஐஸ்கிரீம். ஜஸ்ட் அதோட எக்ஸாம்பிள கொடுத்து அது என்ன வேரியேஷன். ஸோ சேல் ஆஃப் ஐஸ்கிரீம் டியூரிங் வின்டர் சீசன்ஸ்லாம் வந்து வந்தாலே சீசனல் வேரியேஷன். ஸோ இதெல்லாம் குவார்டர் வேரியேஷன்ஸ் இல்லையா, வித் இந்த மந்த்துக்குள்ள நடக்கிற வேரியேஷன்ஸ், அதனால இதெல்லாம் சீசனல் வேரியேஷன்ஸ். அடுத்து சீசனல் வேரியேஷன் மே அக்கர்ஸ் டியூ டு எதனால, வெதர் ஆர் சோஷியல் கஸ்டம்ஸ். வெதருங்கிறது நமக்கு வந்து கிளைமேட்டிக் பீரியட்ஸ் வந்து வித்தின் அ இயர் நமக்கு சம்மர் வின்டர் அப்படிலாம் மாறும் இல்லையா, அதனால அதுவும் சீசனல் வேரியேஷன். சோஷியல் கஸ்டம்ஸ்ங்கிறது ஒன்றும் கிடையாது, ஃபெஸ்டிவ்ஸ். இப்போ தீபாவளி வரப்போ கிளாத்லாம் வந்து நல்லா சேல் ஆகும், இல்லை ரெய்னி சீசன்னா வந்து அம்பர்லா சேல் ஆகும். ஸோ அந்த மாதிரி சோஷியல் கஸ்டம்ஸ்ன்றது மாதிரி இதுதான். அந்த 2 எக்ஸாம்பிள் வச்சு நம்ம கூட இது சூச்சபிளா நீங்கள் சீசனல் வேரியேஷன் அப்படின்னு கொடுத்துடலாம். அடுத்தது when the time series is found to be increasing or decreasing by a constant percentage rather than a constant absolute amount, then what type of trend ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது rather than இந்த constant absolute amount வச்சு சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? அப்ப இதை மட்டும் ரிவைஸ் பண்ணுங்க. பை அ பர்சன்டேஜால சேஞ்ச் ஆகுறது எதுவா இருக்கும்னா பவர் கர்வா தான் இருக்கும். ஓகேவா? பவர் கர்வ் இந்த சென்ஸ் ஏபி அந்த ஸ்லோப்புக்கு சம்திங் நீங்க டைம் வந்து பவர்ல போடுறப்ப தான் வரும். ஓகேவா? அப்போ இது எதோடது வரும்னா எக்ஸ்பானன்ஷியலோட தான் வரும் இந்த கிரேட்டர் ஆர் க்ரோத்ங்கிறது. ரைட்டா? இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் கான்ஸ்டன்ட் பர்சன்டேஜ் போடுறப்ப ஆப்ஷன் சி தான் வரும், ஏ பி பவர் டி அப்படின்னு தான் வரும். ஓகேவா? இதே கான்ஸ்டன்ட் சேஞ்ச் அப்படிங்கிறப்ப தான் நம்ம ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மூவ் ஆகும். அடுத்த 180 which of the following is used for the prediction of past and future behavior கண்டுபிடிக்கிறதுக்கு எதுனா டைம் சீரிஸ். ஓகேவா? தட்ஸ் இட். ஸோ 1லேருந்து 45 கொஸ்டின் ஸ்டார்ட் கொஸ்டின் பார்த்துட்டோம். அடுத்தது 161லேருந்து 180 வரைக்கும் பார்த்துட்டோம். தட்ஸ் இட், ஸ்டார்ட் கொஸ்டின்ஸ்.